வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பெரிய கோல் வச்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த கோலை நோக்கி போகும்போது சுத்தி இருக்கிறவங்க இது உன்னால முடியாது, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்றத கேட்டு சோர்வா போயிருக்கா? உண்மையை சொல்லணும்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு சில சமயம் மத்தவங்க பேச்ச காதுல வாங்காம இருக்கிறது ஒரு பெரிய சூப்பர் பவரே தாங்க. வாங்க அத பத்தி ஒரு சூப்பரான கதையோட இந்த பகுதியில பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். வெற்றியோட ரகசியமே மத்தவங்க சொல்றத கேட்காம இருக்கிறதுல தான் இருக்குன்னா எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட திறமை இருக்கும், உழைப்பு இருக்கும், ஆனா எங்கிருந்தோ வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மள தடுக்குது. அப்போ அந்த கமெண்ட்ஸ காதுல வாங்காம இருக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழியா? வாங்க இதுக்கான பதில ஒரு சின்ன கதை மூலியமா பார்க்கலாம். சரி, இப்ப நாம கதைக்குள்ள போலாம். கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குட்டி தவளை கூட்டம் ஒண்ணு இருக்கு. அவங்க தங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறாங்க. பார்க்கிறதுக்கு போட்டி ரொம்ப சிம்பிள் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா நிஜத்துல அது ஒரு பயங்கரமான முடியாத ஒரு சவால். அவங்களோட இலக்கு என்ன தெரியுமா? அந்த காட்டுக்கு நடுவுல வானம் வரைக்கும் உயர்ந்து நிக்கிற ஒரு பெரிய கல் கோபுரம். அதுவும் சாதாரண கோபுரம் இல்ல. பாசி புடிச்சி வழுக்கிக்கிட்டே போற ஒரு கோபுரம். அண்ணாந்து பார்த்தாலே தலை சுத்துற அளவுக்கு உயரம். இதுல ஏறி உச்சிக்கு போகணும். சும்மா சொல்லல, நிஜமாவே நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சவால் தான் அது. இந்த அசாதாரணமான போட்டியை பார்க்கறதுக்காக காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் அந்த கோபுரத்துக்கு கீழே கூடிட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க யாருமே அந்த தவளைங்களை உற்சாகப்படுத்த வரல. போட்டி ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே கூட்டத்துல இருந்து ஒரு மாதிரியான குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. கூட்டம் சத்தமா கத்த ஆரம்பிக்குது. ஐயோ, இது ரொம்ப கஷ்டம், இவங்களாலெல்லாம் ஒருபோதும் உச்சிக்கு போகவே முடியாதுன்னு ஒரு பக்கம், பாத்து அந்த பாறையெல்லாம் வழுக்குது, கீழே விழுந்து அடிபட போறீங்கன்னு இன்னொரு பக்கம்னு சுத்தி முத்தி நெகட்டிவான சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டே இருந்துச்சு. இந்த கூச்சல் எல்லாம் கேட்க கேட்க என்னாச்சு தெரியுமா? கோபுரத்துல ஏறிட்டு இருந்த தவளைங்களோட மனசு உடைஞ்சு போச்சு. அவங்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. கையில இருந்த பிடிமானம் தளர்ந்து போச்சு. டப் டப்புன்னு ஒண்ணு ஒண்ணா எல்லாரும் சோர்வாகி கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. வெளியிலிருந்து கேட்ட அந்த சந்தேக வார்த்தைகள் இப்ப அந்த தவளைகளோட சொந்த எண்ணமாவே மாறிடுச்சு. ஆமா, இது நம்மால முடியாத போலன்னு அதுகளும் நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவுதான், தோல்வியை ஏத்துக்கிட்டு முயற்சியே கைவிட்டுடுச்சுங்க. ஆனா இந்த எல்லா குழப்பத்துக்கும் தோல்விக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியம். ஒரு குட்டி தவளை மட்டும் எதை பத்தியுமே கவலைப்படாம மெதுவா ஆனா உறுதியா மேல ஏறிட்டே இருக்கு. மத்தவங்க எல்லாரும் கைவிட்ட பிறகும் அது மட்டும் தன்னோட பயணத்தை நிறுத்தவே இல்லை. கடைசியில பார்த்தா அந்த பிரம்மாண்டமான கோபுரத்துல ஏறிட்டு இருந்தது ஒரே ஒரு தவளை மட்டும்தான். கீழே இருந்து கூட்டம் கத்திட்டு தான் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு தவளை மட்டும் மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா மேல போய்கிட்டே இருந்துச்சு. அப்படியே போய்கிட்டே இருந்து திடீர்னு தன்னோட முழு பலத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரே ஜம்ப். அவ்வளவுதான், அந்த குட்டி தவளை கோபுரத்தோட உச்சியே தொட்டுடுச்சு. ஆமாங்க, யாருமே முடியாதுன்னு சொன்னதை அதை செஞ்சு காட்டிடுச்சு. இத பார்த்த கூட்டத்தோட சத்தம் மொத்தமா அடங்கி அந்த இடமே நிசப்தமாயிடுச்சு. இப்போ ஜெயிச்சு கீழே வந்த அந்த தவளைய சுத்தி மொத்த கூட்டமும் நின்னுடுச்சு. எல்லாருடைய மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான். மத்த எல்லாரும் தோத்து போன இடத்துல இந்த ஒரு தவளை மட்டும் எப்படி ஜெயிச்சது? இதோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசிய ஆயுதம் என்ன? அப்பவும் ஒரு தவளைக்கு பொறுக்கல. அந்த ஜெயிச்ச தவளை கிட்ட போய், ஏய், எப்படி எப்படி உன்னால மட்டும் இதை செய்ய முடிஞ்சது? இந்த தைரியம், இந்த சக்தி உனக்கு எங்கிருந்து வந்துச்சின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டுச்சு. ஜெயிச்ச அந்த தவளை மத்தவங்கள பார்த்து ஒரு சின்ன புன்னகை செஞ்சது. அதோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. அது என்னன்னா, அந்த தவளை ஒரு செவிட்டு தவளை. ஆமாங்க, அதுக்கு காது கேட்காது. அதனால கீழ இருந்து கூட்டம் கத்துன அந்த நெகட்டிவான வார்த்தைகள் ஒண்ணு கூட அதோட காதுல விழவே இல்லை. இப்ப பாருங்க, இது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம்னு. கூட்டத்தோட நிஜம் என்ன? முடியாது முடியாதுன்னு கத்தி மத்த தவளைங்களோட நம்பிக்கையை உடைக்கிறது. ஆனா அந்த சிவிட்டு தவளையோட நிஜம் என்ன தெரியுமா? அது என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, வாவ், எல்லாரும் எனக்காக எவ்வளவு கத்தி உற்சாகப்படுத்துறாங்கன்னு. பாத்தீங்களா? இந்த ஒரு தப்பான புரிதல் தான் அதோட மிகப்பெரிய பலமா மாறிடுச்சு. சரி, இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடம்? நம்ம ஒரு இலக்க நோக்கி போகும்போது நம்மள சுத்தி வர்ற இந்த நெகட்டிவ் சத்தங்களை, இந்த இரைச்சலை எப்படி தவிர்க்கிறது? அந்த செவிட்டு தவளையோட டெக்னிக்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? அதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் குரல்கள் எதுன்னு முதல்ல அடையாளம் கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, அவங்க சொல்ற அந்த முடியாதுங்கிற வார்த்தை அது அவங்களோட லிமிட், உங்களோடது இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா ஸ்டெப் 3, அந்த நெகட்டிவ் குரல்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்க கவனம் முழுக்க உங்க இலக்குல மட்டும் இருக்கணும். அப்போ நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்தவங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடையது, உங்களுடையது இல்ல. அவங்களோட பயத்தை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. சந்தேகத்திலிருந்து உங்க மனச பாதுகாக்கிறது தான் உங்க ரகசிய ஆயுதம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களால முடியாதுன்னு சொல்றவங்க முன்னாடி
நீங்களும் ஒரு செவிட்டு தவையா இருங்க. அவ்வளவுதான். கடைசியா எந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். சரி, மத்தவங்க சொல்ற நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நாம காதுல வாங்கிக்க வேண்டாம், அது ஓகே. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அந்த உண்மையான ஆரவாரம், அந்த உற்சாகம் எங்க இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான குரல் உங்களுக்குள்ள இருந்து வர்ற உங்க மனசாட்சியோட குரலா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.